கார்த்திகை தீபம் சீரியலோட ஷார்ட்டான பிரமோதம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்திரகலா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கார்த்தியை வந்துட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை நம்ம ரேவதி சந்திரகலாவை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை டிரைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்துட்டு இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா அந்த நோட்டை வந்து பிடிங்கிடுறாங்க அந்த கார்த்திக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ரேவதி, இங்கே பாருங்கள், இவன் நம்ம வீட்டு டிரைவராக இருந்தவன், இவங்கிட்ட போயிட்டு நீங்கள் வரவு செலவுகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா சொல்கிறாங்க. நோட்டையும் பிடுங்கிடுறாங்க. ரேவதி, என்ன நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை இவரை எப்போ பார்த்தாலும் டிரைவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் அவருக்கு பேர் இல்லையா? அவர் பேர் அழகா ராஜான்னு வச்சுருக்கிறாங்க, அவரை பேர் சொல்லியாவது கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. இங்கே பாருங்கள், அவரை இதுக்கு மேலேயும் டிரைவர்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இல்லை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சந்திரகலாவை வெளுத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏன் புருஷனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரேவதி பார்த்திங்கன்னா சந்திரகலா கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி கார்த்திக்கிட்ட எப்படியாவது தன்னோட லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு நோட்டில் பார்த்திங்கன்னா தன்னோட காதலை வந்து எழுதுகிறாங்க. அதாவது தன் மனசில் இருக்கிற லவ்வை வந்துட்டு வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க வந்து ஒரு லவ் லெட்டர் மாதிரி அந்த நோட்டில் வந்து எழுதுகிறாங்க. அப்போது கார்த்திக்கிட்ட இந்த நோட்டை கொடுக்கும்போது கார்த்திக் கண்டிப்பாக பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக அந்த கவிதையை எழுதுகிறாங்க. ஸோ கார்த்திக்கிட்ட அதை சேரும்போது கார்த்திக் அதை பார்த்துருவாரா, பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.